சொல்லியிருக்காங்க பெண்ணும் ஆணும் சமம், அதை பேணி காப்பதே அறம் இருக்காங்க. 10 ஆண்களுக்கு சமம், அதாவது உடல் பலத்தில் அல்ல, அறிவில், ஆற்றலில், திறமையில், நியாயத்துக்காக தட்டி கேட்பதில், உரிமைக்காக போராடுவதில் 10 ஆண்களுக்கு சமமான எங்கள் விடுதலை பாடகி தேனி இளமதி அவர்களோடு இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே நீண்ட நெடுதூர பயணங்கள், கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் 3 தொகுதிகளை சுற்றி வந்து இன்னும் அடுத்த 5 தொகுதிகளுக்கு 5 நாட்களுக்குள் செல்லக்கூடிய தன்னுடைய உடல் நலத்தை பார்க்கறது கிடையாது, குடும்பத்தை பார்க்கறது கிடையாது. இந்த கூட்டணி முதல் கட்சி எங்களுக்கு, அடுத்து இப்போ வந்து இந்தியா கூட்டணி, இப்போ வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 234 200 கிடையாது, 234 சட்டமன்ற தொகுதியிலும் நம்ம கூட்டணி ஜெயிக்கணுங்கிற வெறியோட தொடர்ந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய, தொடர்ந்து கலை பிரச்சாரம் செய்யக்கூடிய தேனி இளமதி அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு தோழர்களுக்கும், வாகன ஓட்டுநராக வந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் ஆட்டோ ஏழுமலை அவர்களுக்கும், அவரை சார்ந்த தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பாடுவார்கள். சொல்லுங்கம்மா, என்னன்னா எப்படி இருக்கு தொகுதியெல்லாம்? தொகுதியெல்லாம் சிறப்பா இருக்குமா? சிறப்பா இருக்குதா? ஆமா. என்ன காரணம் கேட்டா, எல்லாரும் சொந்த கட்சிக்கும் சொந்த சின்னத்துக்கு தான் வேலை செய்வாங்க. சரி. நம்ம சுத்தி வந்த ஊர்ல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில நம்ம விடுதலை சிறுத்தைகள் தோழர்களை விட அவங்க அர்ப்பணிப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி கட்சி மிக மிக சிறப்பா திராவிட தலைமை எதையாவது இங்க பானை வெற்றி பெறணும், நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்மள நம்பி நிக்குது, அவங்கள நம்பி நாம நிக்கிறோங்கிற நல்ல புரிதலோட, கருத்து உணர்வோட, அன்போட, பண்போட நம்ம கிட்ட சிறப்பா பணி செய்யறாங்க. அதுதான் வெற்றி. வெகுஜன மக்கள் நம்ம சின்னத்தை ஏத்துக்கிட்டாங்க. புதுசா வந்திருக்க அள்ளு சில்லுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புதுசா கட்சி தொடங்கி வந்திருக்கிற அள்ளு சில்லுகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் வந்து வருவாங்க போவாங்க, இந்த சீசன்ல வரும். நாங்க நாகப்பட்டினம், எங்களுக்கு எங்க ஊரு கடற்கரை மாசம் மாசம் ஒரு மீன் வரும். சரி. வேடந்தாங்கல் பறவை மாதிரியா? ஆமா, வருவாங்க, சரி, போயிடுவாங்க. சரி. அது எப்படின்னு கேட்டா, திடீர்னு வந்து உங்களுக்காக நான் உயிரை தருவேன், சரி, அதை தருவேன், இதை தருவேன் சொல்லிட்டு போய் எங்காவது பதுங்கிடுவாங்க. போய் ஒரு பிரச்சனை வந்தாக்கா இந்த இலவசம்லாம் திமுகவுல கொடுக்குறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில வந்து நிறைய இலவசம் கொடுக்குறாங்க. ஆமாமா. எங்களுக்கு இலவசம் வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன, எங்களுக்கு எதுக்கு இலவசம் தரணும், நாங்க என்ன ஒண்ணும் இல்லாமையா இருக்கோம், இலவசம் தர்றோம்னு சொல்லிட்டு மக்கள் வனத்தை கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம அந்த நடிகர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தா மாதிரி என்ன பாத்தீங்க? அது சினிமாமா. அவர் வந்து காலையில எழுந்திருக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே சினிமாக்குள்ள இருந்து வெளிவராதனால ஒரு படத்துல வந்து ஒரு காட்சி எதிர்ப்பாரு, ஒரு காட்சியை ஆதரிக்கிற மாதிரி இலவசங்களை சினிமாவில எதிர்த்து விட்டு நிஜத்தில் எதிர்த்து பார்த்தாரு. முடியல. திராவிட மாடலை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்தியாவில் எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு திராவிட மாடல் வாக்குறுதியை அவர் தந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த